நிச்சயமா சேஃப் இல்ல. இன்ஃபேக்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி சோசியல் மீடியால பார்க்காம இருக்காங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். பணம் ரிலேட்டடா ஃபாலோ பண்ணோம்னா கன்ஃப்யூஷன் வந்துரும். ஏன்னா ஒருத்தர் சொல்லுவாரு பங்குச்சந்தை அடுத்த மாசம் கிராஷ் ஆக போகுது. கோல்டு தான் ஏறும். கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். லேண்ட் இந்த மாரி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க அது வந்து பில்ட் ஆகுறதுக்கு 1 இயராவது ஆகும். உங்களுக்கு சம்பள லெவல பொறுத்து 1 இயர், 1 1/2 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ். இந்த கம்பெனியில் இந்த மாதம் இருப்பாங்க, அடுத்த மாதம் எந்த கம்பெனியில் இருப்பாங்கன்னு தெரியாது. மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வேலையை விட்டு அமுச்சிடலாம். ஸோ அதனால் தனியாக நம்மக்கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது பெட்டர். எவ்வளவுக்கு முடியுமோ கடன் தவிர கடன் வாங்காதீங்க. தயவு செய்து இஎம்ஐயில் வாங்குறது எப்படியும். ஸோ வீட்டு கடனை தவிர மற்ற எந்த கடனும் வாங்காமல் இருக்கிறது ஐடியலி பெட்டர். ஒரு சாமானிய மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு சாதாரண சம்பளம் வாங்குறவங்க, அவங்க 1 கோடி ரூபாய் அடையிறதுக்கு 10 வருஷமாவது ஆகும். இப்போ இந்த வீடியோலே பாருங்கள், நான் இப்போ சொன்னதுக்கு நான் தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துட்டு வந்தேன் இன்னொரு வீடியோவில். இது வந்து ஏன் தப்புன்னு சொல்ல வரேன்னா 2 விஷயம். ஒன்று, ஸோ இந்த எமோஷ்னலாக நம்ம டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தோம்னாலே தப்பு பண்ண ஆரம்பிச்சோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கே அவசரப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 28 வயசாவது ஆகட்டும் அவங்க. இப்போல்லாம் என்கிட்ட 14 வயசு 15 வயசு பசங்களாம் கேட்குறாங்க, அட்வைஸ் கேட்குறாங்க. எனக்கு பாக்கெட் மணி வருது, நான் அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஸோ ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார், இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியா சார். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் இல்லை வந்து எப்படி ஒரே நாளில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக சேஃப் இல்லை. இன்ஃபேக்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சோஷியல் மீடியாவில் பார்க்காம இருக்காங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். முதல்ல வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஒரு பேசிக் ஃபைனான்ஷியல் பிளான் ஒன்று பண்ணணும். அது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 மாதம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே வளர விட்டுறணும். ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த விதமான நியூஸ் எந்த விதமான சோஷியல் மீடியா எதுவுமே ஃபாலோ பண்ண வேணாம். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அதர் இன்ட்ரெஸ்ட்ஸ்க்கு அவங்க ஃபாலோ பண்ணலாம், ஃபிலிம் அந்த மாதிரியாவது ஃபாலோ பண்ணலாம். பட் பணம் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணோம்னா கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா ஒருத்தர் சொல்லுவார் பங்குச்சந்தை அடுத்த மாதம் கிராஷ் ஆக போகுது, கோல்டு தான் ஏறும், கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லேண்டு, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய நம்ம தேவை என்னன்னு முதல்ல அவங்க லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தேவைக்கு என்ன ஃபைனான்ஷியல் பிளான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு. சோஷியல் மீடியாவில் கேட்டு அட்வைஸ் வாங்குறத விட ஏஐகிட்ட கேட்கலாம். இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து இப்போ தான் காலேஜ் டிகிரி முடிக்க போகிறேன்னு வச்சுங்களேன். நான் இப்போ தான் டிகிரி முடிக்க போகிறேன், அடுத்த மாதம் எனக்கு வேலை கிடைக்க போகுது, ஃபஸ்ட்டு சேலரி வாங்க போகிறேன் கையில். அதை நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, என் தேவைகளுக்கும் நான் செலவழிக்கணும், ப்ளஸ் என் ஃப்யூச்சருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஏஐகிட்ட கேட்டால் அழகாக சொல்லும். அழகாக பாயிண்ட்டாக பிளான் போட்டு கொடுக்கும். பேசிக்காக 3 விஷயந்தான். ஒன்று, எதிர்பாராத செலவுக்கு எமர்ஜென்சி செலவு வேணும். ஏன்னா திடீர்னு ஏதாவது மொபைல் உடஞ்சி போவோம், ஏதாவது பைக் அடிச்சுட்டு போவோம், அந்த மாதிரி எதிர்பாராத செலவுக்கு நான் எங்கிட்ட ஒரு பணம் இருக்கணும், தனியாக ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஸோ நான் எல்லாருக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே ஒரு 10% 20% தனியாக எடுத்து வச்சுருங்க. வந்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்க வேணாம். முதல்ல ஃபஸ்ட்டு 1 இயர் 1.5 இயர்ஸ் அந்த சம்பளத்துலேருந்து டேக் ஹோம் பே இருக்குது இல்லைங்களா, அந்த டேக் ஹோம் பேயில் 10% 20% தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. அது 1 லட்சம் 1.5 லட்சம் வரட்டும். அதை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்தால் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு தெம்பு வரும். அந்த தெம்பு வந்தாலே ஃபஸ்ட்டு வெற்றி. முதல் வெற்றி அதுதான். அந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் அது வந்து பில்ட் ஆகிறதுக்கு 1 இயராவது ஆகும். உங்களுக்கு சம்பள லெவலை பொறுத்து 1 இயர் 1 1/2 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ். நீங்கள் என்ன சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே உங்களை நம்பி வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தொகை வரும். உங்களோட திடீர்னு மரணம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு தொகை வரும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு பாலிசி இருக்குது. அதில் எந்த விதமான போனஸ் கிடைக்காது, எந்த விதமான ரிட்டர்னும் கிடைக்காது. ஜஸ்ட்டு லோ காஸ்ட் பாலிசி. ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு 5000 தான் இருக்கும், மேக்ஸிமம் 10,000 ரூபாய் இருக்கும் ஒரு 30 year old பர்சனுக்கு.
அவங்க அந்த பாலிசி வாங்கினாங்கன்னா ஒரு நிம்மதி. இப்போது எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலிக்கு ஒரு தொகை வரும். ஸோ 2வது லைஃப் இன்சூரன்ஸ், 3வது ஹெல்த் இன்சூரன்ஸ். நிறைய பேருக்கு அவங்க கம்பெனியில் இருந்தாங்கன்னா அவங்க கம்பெனிலேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். அது இருந்துன்னா அது எவ்வளவு, அது எப்படி போய் நான் க்ளைம் பண்ணணும், என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத படிக்கணும். தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது பெட்டர் இது தாண்டி. ஏன்னா முதல்லயே வாங்க முடியாமல் இருக்கலாம், அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் எப்போ அஃபோர்ட் பண்ண முடியுமோ தனியாக ஒரு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது பெட்டர். ஏன்னா இந்த கம்பெனியில் இந்த மாதம் இருப்பாங்க, அடுத்த மாதம் எந்த கம்பெனியில் இருப்பாங்கன்னு தெரியாது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா அவங்க வேலையை விட்டு அமுச்சிடலாம். ஸோ அதனால் தனியாக நம்மக்கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு, லைஃப் எமர்ஜென்சி ஃபண்டு, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இதை 3யும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்கை பற்றியோ யோசிக்கணும். இதை நான் சொன்ன மாதிரி ஏஐட்ட கேட்டால் இந்த லிஸ்ட்டை என்னோட 10 மடங்கு அழகாக சொல்லும். யாரோடைய அட்வைஸும் கேட்க வேணாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் வந்து இப்போ எல்லாருமே வந்து நம்ம கிட்ட கையில பைசா இல்லை அப்படின்னா உடனே கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னாடி எடுத்துட்டு வராங்க சார். ஸோ அதை யூஸ் பண்றது எந்த அளவுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு நினைக்கிறீங்க சார்? எவ்வளவுக்கு முடியுமோ கடன் கடன் வாங்காதீங்க தயவு செய்து. இஎம்ஐயில் வாங்குறது உங்களால் வேறு வேலையை வழியே இல்லை, என்னால் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைக்கில் போயே ஆகணும், ஒர்க்குக்கு நான் போயே ஆகணும், இல்லை நான் 2 வீலரில் போயே ஆகணும், அதனால் எனக்கு வாங்கணும்னா ஓகே. நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், என்னால் பஸ்ஸில் போக முடியல, என்னால் ஷேர் ஆட்டோலலாம் போக முடியல, எனக்கு 2 வீலர் வேணும், வெஹிக்கிள் வேணும்னா ஓகே. அந்த மாதிரியான ஒரு நீடுன்னா வாங்கலாம். இல்லை எனக்கு ஆசைப்பட்டு வாங்குகிற விஷயங்களை இஎம்ஐயில் வாங்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அந்த மாதம் கடைசியாக அந்த பில்லு வரும், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வரும், அப்போது நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட்டை பே பண்ணிடணும். அந்த மாதிரி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கணுமே தவிர, நீங்கள் சும்மா அதை பாட்டு சில பேர் விட்டுடுவாங்க, மினிமம் அக்கௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அப்போனா 45% ரிட்டர்ன் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு கிரெடிட் கார்டு லோனுக்கு 45% கிட்ட உங்களுக்கு வருஷம் நீங்கள் சந்தா கட்டணும். ஸோ அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரெடிட் கார்டில் நிறைய கடன் ஆகிட்டு அதை கேன்சல் பண்ணி இன்னும் கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து அந்த கடன் வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஆகுது. அது மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. ஸோ அதனால் ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் மட்டும்தான், அதாவது வீட்டுக்காக வாங்குகிற கடன் மட்டும், வேறு வழி இல்லை. ஏன்னா வீடு கையில் காசு வச்சு வாங்க முடியாது. ஸோ வீட்டு கடனை தவிர மற்ற எந்த கடனும் வாங்காமல் இருக்கிறது ஐடியலி பெட்டர். அஃப்கோர்ஸ் சில பேருக்கு பர்சனல் ப்ராப்ளம் வரும், எமர்ஜென்சி ப்ராப்ளம் வரும், கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. பர்சனல் லோன் எடுப்பாங்க, ஏன்னா திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பர்சனல் லோன் வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. பட் என்னுடைய ஆசைக்காக நான் கடன் வாங்குறது எவ்வளவுக்கு எவ்வளோ நான் மினிமைஸ் பண்ணுறனோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னால் செல்வம் பில்ட் பண்ண முடியும், செல்வம் நெட்வொர்த் பில்ட் பண்ண முடியும். இன்னும் சிலர் வந்துட்டு பர்சனல் லோன் எடுத்து செலவுக்குன்னு வந்து பர்சனல் லோன் எடுத்து செலவு பண்ணுவாங்க சார். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, அதுதான் அந்த சில பேர் மாத செலவுக்கே பர்சனல் லோன் வாங்குற அளவுக்கு பண்ணுறாங்க. அது பெரிய ப்ராப்ளம். ஃபண்டமெண்டலாக நீங்கள் நிறைய செலவழிக்கிறீங்க. நீங்கள் அதை விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய சம்பாத்தியம் என்ன லெவலோ அந்த லெவலுக்கு தான் நீங்கள் செலவழிக்கணுமே தவிர அதுக்கு தாண்டினீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். டெஃபினட்டாக அந்த மாதிரி பண்ணால் அதுலேருந்து மீளவே முடியாது. ஓகே, ஆனால் இந்த லோனுக்கு பர்சனல் லோனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் சார்? அதாவது இப்போ தான் எல்லாரும் கூவி விற்கிறாங்களே, நீங்கள் யாருக்கிட்டையுமே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு 11 மணி ஆனால் ஃபோன் பண்ணுவாங்க, ஸ்பேம் கால். ஸோ ஃப்ரீயாக, அதாவது அந்த எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு தான் அறிகுறி. ஃப்ரீயாக லோன் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ. எந்த லோனையும் வாங்காதீங்க தயவு செய்து. எனக்கு தேவை, வேறு வழியே இல்லை, நான் இதை செலவழிச்சே ஆகணுங்கிற நிலைமையில் வந்தால் தவிர லோன் வாங்குறது தப்பு. ஓகே சார். அண்ட் மணியை பற்றி மக்களுக்கு இருக்க ஒரு மித்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? அது மெயின் என்னன்னா, ரிட்டர்ன் வச்சு நான் பணக்காரன் ஆகிடுவேன். எனக்கு எவ்வளோ சம்பாத்தியம் எவ்வளோ குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரிட்டர்ன் நிறையா வந்துருச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்லேயோ தங்கத்துலேயோ எங்கேயோ பெரிய ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா நான் உடனே பணக்காரன் ஆகிடலாம். இதுதான் பெரிய மித்து நான் பார்த்த அளவுக்கு. அது டெஃபினட்டாக தப்பு. ஒரு சாமானிய மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு சாதாரண சம்பளம் வாங்குறவங்க, அவங்க ஒரு 1 கோடி ரூபாய் அடையிறதுக்கு 10 வருஷமாவது ஆகும். மினிமம் 10 வருஷம் ஆகும். சில பேருக்கு 15 வருஷம் கூட ஆகலாம். அதுவும் எப்படி ஆகும்னா, அவங்க இன்கம் க்ரோ ஆகும். அவங்க இன்கம் க்ரோ ஆக, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க, அவங்களுக்கு சேலரி கொஞ்சம் பெருசாகும், 20% பெருசாகும். அதே மாதிரி ஷாப் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்கம் க்ரோ ஆக அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண தான் அவங்களுடைய செல்வம் வளரும். ரிட்டர்னால் உடனே இப்போ திடீர் பணக்காரன் ஆகிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம். இப்போ ஒன்று இல்லை, பிஸ்னஸ் நீங்கள் பெரிய, அதாவது கேப் இந்த மார்க்கெட் சொல்லுவாங்க, உங்களை ப்ராடக்ட் எங்கேயுமே இல்லாத ப்ராடக்ட் நீங்கள்
விற்கிறீங்க, தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, அது பெரிய லெவலில் பிக்கப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய செல்வம் வரும், நீங்கள் பெரிய லெவலில் ரிச் ஆகலாம். பட் அது எவ்வளோ பேரால முடியும்? முக்கால்வாசி பேருக்கு அது நடக்கவே நடக்காது. ஸ்டார்ட் அப்பே நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுது இல்லைங்களா? ஸோ அது அந்த மாதிரி உடனே ரிட்டர்னால பணக்காரன் ஆக முடியுங்கிற மைண்ட் செட்டை மாற்றணும். கண்டிப்பா சார். அண்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குற ஒரு அட்வைஸ் வந்து இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இந்த ஒரு அட்வைஸை அப்படின்னா என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க சார்? ஐயோ, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக சொன்னேன், 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன்னே எடுத்துங்களேன். முதல்ல வந்து எனக்கு வீடு வேணும், எனக்கு வீடு தான் கனவு, எனக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் பற்றி கவலை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பற்றி கவலை இல்லை, எனக்கு வீடு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு முதல்ல வீடு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த இஎம்ஐ கட்டணும். ஐயோ இவ்வளோ இஎம்ஐ இருக்கே, எனக்கு இது கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கே, எனக்கு மென்னையை பிடிக்குது, என்னால் முடியல, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, 15 வருஷத்துக்கு நீங்கள் ஹோம் லோன் கட்டுறீங்க, அதில் 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பீரியடில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும், பிரின்சிபலும் பே பண்ணணும். அந்த இஎம்ஐயில் 2 பார்ட்டும் இருக்கும். அந்த பிரின்சிபல் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஐயோ இவ்வளோ பேங்க்குக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் கட்டணும், இது எல்லாமே லாஸு, அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ நான் அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், லோனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 வருஷம் போயிடும். ஸோ முதல்ல வந்து அவங்க வீடு வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, சேவிங்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க, அந்த வீடுக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் இஎம்ஐ கட்டுறதை நான் தவிர்க்கணும், எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹோம் லோனை முடிக்கணுமோ முடிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ முடியுமோ ஃப்யூச்சர் சேவிங்ஸையும் விட்டுருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் விட்டுருவாங்க, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான் மோஸ்ட் காமன் பாப்புலர் ஹோம் லோன் டியூரேஷன். 15 வருஷத்துக்கு வாங்குவாங்க. ஆனால் 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே எல்லோரும் கட்டி முடிச்சுருவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் ஹோம் லோன் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆகிடும். ஏன்னா எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்துருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 8 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான சேவிங்கும் இருக்காது. வீடு கடையை அடங்கணும். இது வந்து மிக தவறான ஆட்டிடியூடுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த வீடியோலே பாருங்கள், நான் இப்போ சொன்னதுக்கு நான் தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துட்டு வந்தேன் இன்னொரு வீடியோவில். இது வந்து ஏன் தப்புன்னு சொல்ல வரேன்னா, 2 விஷயம். ஒன்று, நீங்கள் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து உடனே கொடுக்குறதில்ல, அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உடனே கொடுக்குறது. அது வந்து ஒவ்வொரு 15 வருஷம் பீரியடில் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த வேறு டைமில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல ஆட் பண்ணுறது தப்பு, மேத்தமேட்டிக்கலி தப்பு. ஃபஸ்ட்டு ஓகே, அது புரியலைன்னா கூட ஒரு ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9.5% இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இந்த இப்படி தான் ஃப்ளக்சுவேட் ஆகும்னு வச்சுங்களேன். நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் என்னால் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுலையோ இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் டெட் மியூச்சுவல் ஃபண்டுலையோ நான் போட்டேன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் வரும் டேக்ஸ் தாண்டி. ஸோ என்னால் நான் என்ன சொல்லுவேன் மக்களுக்கு, நீ கார்ப்பரேட்டில் வேலை பண்ணுற, உனக்கு எப்போ வேலை போகும்னு தெரியாது, ஏஐ வந்துடுச்சு, ஏஐனால வேலை போகுன்னு என்னெல்லாமோ பயம் வந்துடுச்சு. ஓகே, அதெல்லாம் ஓகே, அந்த பயம்லாம் நியாயமான பயம் தான். நீ பாட்டுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டே இரு, எக்ஸ்ட்ரா உனக்கு பணம் வருதில்ல, அதை தூக்கி இன்வெஸ்ட் பண்ணு. உனக்கு எப்போ வேலை போகிற மாதிரி இருக்கோ, இல்லை உனக்கு ரொம்ப உடனே க்ளோஸ் பண்ணுங்கிற ஆசை வந்ததோ, அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடு. இல்லை நீ உன்னால் கம்ஃபர்டபுளாக 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு வேலை பண்ண முடியும்னு வச்சுங்களேன், ஒரே கம்பெனியில் இல்லாட்டாலும் ஒரு 2-3 கம்பெனிக்கு வேலை பண்ண முடியும்னா, நீங்கள் அந்த அமௌண்ட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தனியாக, அதாவது நீங்கள் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண ப்ரீ க்ளோஸ் பண்ணக்காக இயர் மார்க் பண்ண பணம் தனியாக உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். இஎம்ஐ முடியும் போது, ஹோம் லோன் முடியும் போது தனியாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும். ஸோ வீடும் இருக்கும், கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துடும். நீங்கள் 2த்தையும் விட்டுருவீங்க. நீங்கள் 8 வருஷம் இதுலேயே போயிடும் மக்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணி அவசரப்பட்டு. இல்லை எனக்கு மன நிம்மதி தான் முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இது எமோஷன், என்னோடய ஆசை, வீடு வாங்குறது எனக்கு கனவுமா, அது ஒன்று எமோஷ்னலாக அதை டிசிஷன் எடுக்கிறாங்களா. 2வது டிசிஷன் எமோஷ்னலாக எடுக்கிறது என்னன்னா, எனக்கு மன நிம்மதி தான் வேணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ போகுது, எனக்கு வேலை எப்போ போகுது. ஸோ இந்த எமோஷ்னலாக நம்ம டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தோம்னாலே தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கே அவசரப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 28 வயசாவது ஆகட்டும் அவனுக்கு, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். 25 வயசுக்கும் 28 வயசுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மெச்சூரிட்டி வைஸ். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உலகம் புரிய ஆரம்பிக்கும், நல்லது கெட்டது இன்னும் நல்லா தெரியும். அப்போ உங்களால் வீடு ப்ராப்பர்ட்டியை பெட்டராக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் 28 வயசு மினிமம், ப்ரெஃபரபுளாக 30 வயசு, அப்போ நீங்கள் ஹோம் லோன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், இதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும். சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே 26லேயே நீங்கள் ஹோம் லோன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் தப்பாக வாங்கிட்டீங்கன்னா, அதை தப்பாக அவசரப்பட்டு நிறைய பேர் தப்பான ஏரியாவில் வாங்கிடுவாங்க. அங்கே வந்து மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணி நிற்கும், போரில் வாட்டர் வராது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் நீங்கள் சிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த டிசிஷனுமே பர்சனல் ஃபைனான்ஸில்
எமோஷன் யூஸ் பண்ணாதீங்க. எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் வந்து இந்த ஹோம் லோனில் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் ஆன் பண்ணுறது வந்துட்டு எதனால சார் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க? அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணினா அதாவது இன்னைக்கு நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறத விட பேசிக் ஐடியா இதுதான். நான் வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%ன்னு வச்சுங்களேன். எனக்கு நான் இந்த அமௌண்ட் இந்த ஹோம் லோனில் ப்ரீ க்ளோஸ் பண்ணாமல் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணாமல் நான் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. என்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் டேக்ஸ் நீங்களாக 9%ஓட பெட்டர் ரிட்டர்ன் வரும்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது தப்பு. புரியுதுங்க நான் சொல்லுது? ப்ரீ க்ளோஸ் ஒரு ஆப்ஷன், இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். நான் ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டிய பணத்தை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிற பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஒரு 15 வருஷம் டியூரேஷனில் ஈஸியாக 9% பீட் பண்ண முடியும். ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை பீட் பண்ண முடியும். அப்போ இருக்கும்போது நீங்கள் ஏன் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு டபுள் லாஸ். ஒன்று நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, ப்ளஸ் அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணி அதுவும் ஒரு லாஸ். அதை லாஸை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அதாவது எல்லாருக்கும் வீடு வேணும்னு ஆசை இருக்கே தவிர அதுக்கு கடன் வாங்காமல் அவங்களால வீடு வாங்க முடியாது. பட் அந்த கடனை வந்து ஹேண்டில் பண்ணுற எமோஷனல் மெச்சூரிட்டி யாருக்கும் கிடையாது. இதுதான் முக்கால்வாசி பேர் கிடையாது. எல்லாரும் தப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதுவே பாருங்க, இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கால்வாசி பேர் நான் சொல்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 23 ஏஜ் ஆயிட்டாலே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே இல்லை நான் ஃபியூச்சரை பார்க்கணும், நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பைசாவை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ல போடுறது, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து அந்த ஏஜ்லேயே நம்ம குறிப்பிட்ட ஏஜ்லேயே பண்ணணுமா? கண்டிப்பாக அது அவசியம் தானே? பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் என்கிட்ட 14 வயசு 15 வயசு பசங்களாம் கேட்குறாங்க, அட்வைஸ் கேட்குறாங்க. எனக்கு பாக்கெட் மணி வருது, நான் அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமான்னு. முடிஞ்சால் போடுங்க. அதான் நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டும் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறும். இப்போ இந்த ரூம்லேயே 5 பேர் இருக்கும். 5 பேரோட ஃபேமிலியை நம்ம கம்பேர் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வேறு விதமான பிரச்சனை வரும். எல்லோரும் ஒருத்தரை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. எனக்கு என்ன முடியுமோ, என் ஃபேமிலிக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை பார்த்து தான் நான் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ முதல்ல மற்றவங்கள பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுறவே கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஹோம் லோன் பண்ணும்போது அல்ல வேறு ஏதாவது லோன் இருந்தால் கூட இந்த 10% 20% அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செல்வம் வளரும். லோனே இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணணும், மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அதாவது ஓய்வூதியம், அதாவது ஓய்வு பெற்ற நான் என்ன பண்ணோம் அந்த ஐடியா வந்து நான் யூத் ப்ரோ, என்கிட்ட ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கற்றுவாங்க. பட் இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 30 இயர் பீரியடில் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அதாவது அவங்க ரிட்டையர் ஆகும்போது 55 வயசில் ரிட்டையர் ஆகிறான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை, அதை இண்டிபெண்ட்டாக சுயமாக அவங்க நிற்கணும், தான் யார் உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வேணும். நான் சொல்கிறது 30 வருஷம் கழிச்சு. இந்த ரூமில் எல்லாருக்குமே, என்னை தவிர எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லாருக்குமே ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு 5 கோடி ரூபாய் அது மினிமம் வேணும். நான் சொல்கிறது 30 இயர்ஸ் கழிச்சு தான், உடனே இல்லை. அதுக்கு அவங்க எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அந்த ரன்வே கிடைக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன், அப்புறம் கேட்சப் பண்ணணுன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அது முடியாது. அப்போ சொன்னாலும் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது பெட்டர். அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு நமக்கு சேலரி வந்ததும் நம்ம ஆஃபீஸில் இந்த பிஎஃப் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அப்புறம் எதுக்கு நான் தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சேர்த்துலாம் வச்சுக்கிட்டு இதை நான் செலவு பண்ணிப்பா தான் எனக்கு பிஎஃப் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? போதவே போதாது. நான் யூஸ்வலாக தம்பு ரூல் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய செலவுகளை பாருங்கள். நீங்கள் மாதம் எவ்வளோ செலவழிக்கிறீங்க, இந்த செலவுகளில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செலவழிக்கிறத எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பசங்க இருந்தால் பசங்களுக்காக செலவழிக்கிற பணத்தை சேர்க்காதீங்க. இஎம்ஐ இருந்தால் இஎம்ஐயெல்லாம் சேர்க்காதீங்க. மீதி உங்களுக்கு செலவு, நீங்களோ உங்கள் ஹஸ்பண்டு இல்லை நீங்களோ உங்கள் ஒய்ஃப், அந்த கப்புளுடைய செலவு எவ்வளோன்னு பாருங்கள். அந்த செலவில் அட்லீஸ்ட் 50%ஆவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு செலவு வந்து 25,000 ரூபான்னு வச்சுங்களேன், ஒரு கப்பலுக்கு செலவு 25,000 ரூபாய். நான் சொன்னது எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு 25,000 ரூபாய்னா அவங்க அட்லீஸ்ட் 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிறது பிஎஃப் பிடித்தத்தை இன்க்ளூட் பண்ணி. பிஎஃப் பிடித்தம் ஒரு 8,000 ரூபான்னு வச்சுங்க, தனியாக அவங்க ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்ஃபேக்ட் பெஸ்ட்டு தம்புரூல் என்னன்னா, பிஎஃப் 5,000 ரூபாய் பிடிக்கிறாங்கன்னா நான் தனியாக 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். டேக் ஹோம் பேலேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பிஎஃப் என்னவோ அது மேட்சிங் அப்படியே மேட்ச் பண்ணாலே, எதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு நல்ல கார்பஸ் வரும். ஸோ பேசிக் இது பண்ணோம். பிஎஃப் மட்டுமே போதும்னு நினச்சா ரொம்ப தப்பு.
அண்ட் வந்து இந்த மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தவிர்த்து இந்த கேஷாக வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களும் சிலர் வந்து இருப்பாங்க. கேஷாகவே நான் எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு பயம் உண்டு, ஸோ நான் கேஷாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? கேஷோட என்ன ஆகுனா ஒரு வீட்டில் நிறைய வீட்டில் 2 பேர் சம்பாதிப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தர் மட்டும்தான். அது வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம், சில ஃபேமிலிஸில் ஒய்ஃபாக இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சம்பாதித்ததை அப்படியே எஃப்டியாக போட்டுருவாங்க, இல்லை பேங்க்லேயே இருக்கும். அது பேங்க்கில் அந்த சேலரி அக்கௌண்ட்டில் வரும் இல்லைங்களா, அது அப்படியே இருக்கும், தொடவே மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். இல்லை எஃப்டி ஆட்டோமேட்டிக்காக எஃப்டி போட்டுருவாங்க. இது வந்து பணத்தை வந்து யூசேஜ் வந்து ஆப்டிமல் யூசேஜ் கிடையாது. நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த செல்வம் வளரும். அது கேஷாவோ இல்லை எஃப்டியாவோ வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பணவீக்கத்தோட கம்மியாக தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். நம்மளுடைய கோல் என்னென்னா, இப்போ பணவீக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிட்டோம்னா, இன்ஃப்ளேஷனில் 2 பார்ட் இருக்குது. இப்போ நம்மளுடைய செலவுகள் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஏறிக்கிட்டே தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும். இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன், கவர்மெண்ட் சொல்கிற பணவீக்கம், எக்கானமி, பெட்ரோல் விலை இதெல்லாம் சேர்ந்தனால விலை ஏறும். 2வது நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போனஸ் வரும், சேலரி வரும்போது கொஞ்சம் பெட்டர் ஷர்ட் போடுவோம், பெட்டர் குவாலிட்டி மொபைல் ஃபோன் வாங்குவோம், பெட்டர் வெஹிக்கிள் வாங்குவோம். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் ஏறும் இல்லைங்களா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 8% அவங்களுடைய செலவுகள் ஏறிட்டே போகும். ஸோ அப்ராக்சிமேட்லாம் 7% வச்சுங்களேன். இப்போ என்னுடைய செலவு வந்து பார்த்திங்கன்னா 7% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிட்டேன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெட்டிப்பாகும். ஸோ அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த 7% தான். நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேனோ டேக்ஸு தாண்டி என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 7% தாண்டணும். அப்போ தான் என்னுடைய வாங்கும் திறன் அதே லெவலில் இருக்கும். இல்லைன்னா என் வாங்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் பணத்தெல்லாம் கேஷில் போட்டு வச்சேன், இல்லை எஃப்டியில் போட்டு வச்சேன்னா டேக்ஸை தாண்டி என் ரிட்டர்ன் 6% தான் வரும். அப்போது என்னால் இப்போ என்ன ஆகும்னா, இன்றைக்கி நான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் தேவைகளை குறைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா பணம் வீக்கம்னால செலவு ஜாஸ்தி ஆயிடும். இப்போ ஒரு கப்பு டீவே எடுத்துங்களேன், ரோடில் ஒரு கப்பு, இந்த ரோட்லேயே நிறைய டீ கடை இருக்குது. ஏதாவது ஒரு டீ கடையில் நீங்கள் போனீங்கன்னா 15 ரூபா கொடுக்கணும், மினிமம் 15 ரூபா ஒரு டீக்கு. ஒரு சாதாரண டீ, நான் சொல்கிறது ஸ்டார்பக்ஸ்லாம் இல்லை, வெறும் ரோட் சைட் டீ 15 ரூபா. இதே டீ வந்து 1990 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 36 வருஷம் முன்னாடி சென்னையில் ஒரு 50 பைஸ் தான் இருக்கும், சில இடத்துல ஒரு ரூபா இருக்கும், 50 பைஸ் தான் இருக்கும். ஸோ 50 பைஸ் இன்றைக்கி வந்து 15 ரூபா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் 13% இன்க்ரீஸ் இருக்குது இன்ஃப்ளேஷன். அப்போ பார்த்துங்க ஒரு செலவும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆவரேஜ் எல்லாமே 13% ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 3-4% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 30 வருஷத்தில். ஸோ ஆவரேஜாக ஒரு 7%. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து டேக்ஸ் நான் கட்டிட்டு மீதி ரிட்டர்ன் மினிமம் 8% 9% இருக்குது. அப்போ தான் என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், அது குறையாது. இப்போது நம்மளுடைய பேரண்ட்ஸ் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பட் ரிட்டையர்மெண்ட்டும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தேவைகளை குறைச்சிப்பாங்க. இது போதுண்டா எனக்கும்பாங்க. அது ஏன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க செலவு பண்ண, அவங்கக்கிட்ட அந்த காசு இல்லை. பட் அவங்களுடைய லைஃப் வந்து அவ்வளோ டெக்னாலஜி டிபெண்டன்ட் கிடையாது நம்மளுடைய லைஃப் மாதிரி. நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளால் மொபைல் ஃபோன் இல்லாமல் 1 hour கூட இருக்க முடியாது. ஜென் ஆல்ஃபாவால் 1 hour கூட இருக்க முடியாது. மொபைல் ஃபோன் மட்டும் போதாது, அதுக்கு மொபைல் டேட்டா வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இவ்வளவு டெக்னாலஜி நம்மளுக்கு தேவைன்னா இந்த நீட்ஸ்லாம் திடீர்னு நம்ம குறைச்சிக்க முடியாது ரிட்டையர்மெண்ட் ஆனால். இன்ஃபேக்ட் இன்னும் டெக்னாலஜி புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைஃப் ஸ்டைல் வாங்கும் திறன் குறையாமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும். அப்போ நான் முதலீடு பண்ணணும். ஸோ கேஷில் மட்டும் வச்சுட்டு இருந்தால் போகிறது. ஓகே சார், எந்தெந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணலாம் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு மந்த்லி எனக்கு ஒரு 30,000 என் கையில் நிற்குதுன்னா அதில் ஒரு ரெண்ட் ஒரு 8,000 நம்ம மைனஸ் பண்ணால் கூட ஒரு 22,000 என் கையில், அந்த 22 வச்சு என்னால் வேறு என்ன? உங்களுக்கு பிஎஃப் இருக்கா? 22,000 உங்களுக்கு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு 11,000 ஒரு ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. ஓகே, ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது நிஃப்டி 50 அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை நிஃப்டி 100 அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை நிஃப்டி 500 அட்ராக்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. இன்னொரு 11,000 எடுத்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட்டு பாதி 50% வந்து ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். அவ்வளோதான். இதில் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இன்கம்மை நீங்கள் க்ரோ பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் இன்கம் எவ்வளோ உங்கள் ஸ்கில்ஸ் வச்சு நீங்கள் ஸ்கில்ஸை க்ரோ பண்ணுங்கள், உங்கள் இன்கம் க்ரோ பண்ணுங்கள். இன்கம் க்ரோ ஆக வருஷம்
ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பாருங்கள். இந்த வருஷம் 22,000 சொன்னீங்க, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை 5% இன்க்ரீஸ் பண்ண, எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 15 வருஷம் இதை மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பல கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்பு. ஆனால் உடனே அதாவது திறந்து பார்ப்பாங்க தெரியுமா, ஒரு வெந்துதா வேகலையான்னு திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை பாட்டு விட்டுறணும். அதுக்கு தான். பட் நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அதை தொடாமல் இருக்கீங்களோ அப்போ தான் அது வளரும். அப்போ தொடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு வேணும். உங்ககிட்ட அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபாய் தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் யங், யூஆர் வெரி யங். ஸோ உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு கையில் வர காசை நீங்கள் எவ்வளோக்கு எமர்ஜென்சி ஃபண்டில் போட முடியுமோ போட்டு வச்சுருங்க. ஒரு 10,000 ரூபா போட்டு வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்க. மாதம் 10,000 ரூபா போடுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு போடுங்க, 3 வருஷத்துக்கு போடுங்க. கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஆயுள் காப்பீடு வாங்க, மருத்துவ காப்பீடு வாங்க. இதை முடிச்சு 2 இயர்ஸ் ஆகட்டும், முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதை பண்ணிங்கன்னா போதும். பேசிக் இதை பண்ணுறதுக்கு இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த விதமான இன்ஃப்ளூயன்சரையும் ஃபாலோ பண்ண வேணாம், இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். இதை முடிச்சிட்டிங்கன்னா வேறு வேலையை பார்க்கலாம். எனக்கு வேறு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஃபைனான்ஸ் வந்து நீ மார்க்கெட் மேலே போச்சா கீழே போச்சா, நாளைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லுவார், தங்கம் ஏறுமா, எதையுமே ட்ராக் பண்ண வேணாம். அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு ஏதாவது மைண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஐயோ இவங்க எப்படி சொல்கிறாங்களே, அவங்க எப்படி சொல்கிறாங்களே, தப்பு பண்ணுறோமான்றது. அதை பார்க்காம அந்த கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த வெற்றிக்கான காரணம். அதான். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன்.